வணக்கம் நண்பர்களே, தமிழ் டிவோட்டி சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். பழனிமலை உருவாக காரணமாக இருந்த பழனிமலையை தன்னோட தோள்கல்ல காவடியா சுமந்து வந்த இடும்பன் சித்தரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அசுரர்களுக்கு குருவாய் இருந்த இடும்பன் சித்தர் எப்படி முருகப்பெருமானோட முதல் பக்தரானாரு, முருகப்பெருமான் எப்படி இடும்பனை ஆட்கொண்டாரு அப்படிங்கிறத நம்ம மருதமலைக்கு படிக்கட்டுகள் வழியா ஏறி போகையில இடும்பன் கோயில் இருக்கு. அங்க பூசாரியா இருக்கக்கூடிய விக்னேஸ்வரன் நம்மளுக்கு இடும்பனோட கதைய சொல்றாரு. வாங்க கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்ண்ணே. சொல்லுங்கய்யா. உங்க பேர் என்ன? ஐயா என்னுடைய பேர் வந்து விக்னேஸ்வரனுங்கய்யா. சரிங்க. இந்த கோயில்ல எவ்வளவு நாளா பூசாரியா இருக்கீங்க? ஐயா இந்த கோயில வந்து நான் கடந்த ஒரு 20 வருஷமா நான் பூஜை பண்றேங்க ஐயா. சரி, ஐயாவை பத்தி சொல்லுங்க. இடும்பன் ஐயாவை பத்தி. ஐயா வந்து அகத்தியருக்கு முதல் சீடருங்கய்யா. அகத்தியருக்கு முதல் சீடரு. சிவனோட தீவிர பக்தருங்கய்யா. ஐயா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சூரபத்மனுக்கு மாய வித்தைகள் வந்து கத்து கொடுத்திருக்காரு. அதாவது நல்லவே நினைச்சு கத்து கொடுத்திருக்காரு. சூரபத்மன் என்ன பண்றான், ஒரு தவறான எண்ணங்களோட நிறைய மக்களை துன்பப்படுத்துறான். அப்ப ஐயா வந்து ரொம்ப மனம் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல ஐயா வீரபாக தேவர் வராரு. ஏன்னா வீரபாக தேவர் அந்த பகுதியில் இருக்காரு. அந்த மக்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் அனைத்தையுமே அவர் கண்கூட பார்த்துட்டு, அவரும் வந்து சிவனோட தீவிர பக்தரு. உடனே அவர் வந்து ஐயா கிட்ட கேக்குறாரு, ஐயா நீங்க ஒரு சிவனோட பக்தரா இருந்துட்டு இந்த மாதிரி நீங்க வந்து சூரபத்மனுக்கு மாய வித்தைகளை கத்து கொடுத்ததுனாலதான் இவ்வளவு மக்கள் துன்பப்படுறாங்க, இது மிகப்பெரிய பாவம் இல்லையா அப்படின்னு ஐயா கேக்குறாரு. வீரபாக தேவர் கேக்குறாரு. ஐயா வீரபாக தேவர் வந்து கேட்ட உடனே ஐயா கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நேர இமயமலை போயிடுறாரு. இமயமலை போயிட்டு அங்க அகத்தியர் ஐயா சந்திக்கிறாரு. ஐயா இந்த மாதிரிங்கய்யா, இதுக்கு ஈசன்டப்போ ஈசனை வேண்டி 1000 வருடம் தவறு. அங்க 2 மலை இருக்கு. ஒரு மலை பேரு சிவகிரி மலை, ஒரு மலை பேரு சக்திகிரி மலை. 2 மலை இருக்கு. 2 மலையில ஏதாவது ஒரு மலையில நீ தவறு, ஐயா காட்சி கொடுத்துருவாரு அப்படின்ட்டு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஐயா அங்க போறாரு. போயிட்டு இமயமலையில போய் சக்திகிரி மலையில ஒரு 1000 வருடம் தவறு இருக்கிறார், 500 வருடம் தவறு இருக்காரு. சாரி, ஒரு 500 வருடம் தவறு இருக்காரு. ஈசனுடைய காட்சி கிடைக்கல. சரி மலை மாதிரி உட்காருவோம் சிவகிரி மலையில அப்படின்னு சொல்லிட்டு சிவகிரி மலையில ஒரு 500 வருடம் தவறு இருந்து 1000 வருடம் நிறைவடைகிற நேரத்துல ஒரு பயங்கரமான ஒரு குரல் கேக்குது. ஒரு அன்பான குரல் கேக்குது. இடும்பா எழுந்திருப்பா, கண் விழித்து பாரப்பா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா ஐயா ஈசன் வந்து அப்படியே விஸ்வரூபத்துல காட்சி கொடுக்குறாரு. உடனே அவர் அப்படியே அவர் பார்த்த சந்தோஷத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னப்பா உனக்கு வர வேணும் அப்படின்னு கேக்குறாரு ஈசன். ஐயா வரமே வேணாங்கய்யா, நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் தவிர இருந்தேன். ஆஹா, மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இத்தனை வருஷம் தவிர இருந்தையா, ஆச்சரியமா இருக்கு. அவன் 100 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் 20 வருஷம் தவ இருந்துட்டு என்கிட்ட வர வாங்கி சுயநலமா இருக்காங்க. ஆனா மன்னிப்பு கேட்கறதுக்காக இத்தனை வருஷம் தவறு இருந்தியா, சரி பரவாயில்ல இருக்கட்டும், உனக்கு ஏதாவது வர கேளு நான் கொடுக்குறேன். எனக்கு சத்தியமா எனக்கு வர வேணாங்கய்யா, உங்க பார்த்ததே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை மன்னிச்சிட்டேன், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஈஸ்வர பட்டமே உனக்கு தான் அப்படின்ட்டு இன்னையில இருந்து உன்னுடைய பேரு இடும்பேஸ்வரன். நீ இடும்ப அசுர வம்சம் கிடையாது, நீ அசுர வம்சம் கிடையாது. இன்றையில இருந்து நீ வந்து என்னோட அம்சம். நான் என்ன வரம் கொடுக்குறேனோ அந்த வரத்தை நீ கொடுக்கலாம். என்னுடைய பஞ்சாட்சர மந்திரம் உனக்கு தான், நமச்சிவாய மந்திரம் உனக்கு தான் சொல்லிட்டு பஞ்சாட்சர மந்திரத்தையும் கொடுத்துட்டு ஈஸ்வர பட்டத்தையும் கொடுத்துறாரு. யாருக்கு? ஐயா இடுமனுக்கு. சந்தோஷம் தாங்க முடியல. அது மட்டும் இல்ல, நீ தவ இருந்த 2 மலையுமே, 2 சிவகிரி மலை சத்திய 2 மலையுமே புனிதமான மலை. இந்த புனிதமான மலைய உனக்கு நான் அன்பளிப்பா தரேன், வச்சுக்கோ அப்படின்றாரு. உன்னை இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அகத்திட்ட போறாரு. அகத்தி ஐயா இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. பரவாயில்ல இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். ஈசனே உனக்கு ஈஸ்வரன் பட்டம் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்ல, நமச்சிவாய மந்திரத்தையும் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு, நீ பெரிய பாக்கியசாலி. அதனால இடும்பா நான் முக்தி அடைய போறேன், நீ நேர திருவனந்தபுரத்துக்கு இந்த மலையை தூக்கிட்டு வந்துரு அப்படின்றாரு. உன்னை ஐயா என்ன பண்றாரு, கருணாக பாம்புகளை கயிறாலா திரிக்கிறார். கருணாக பாம்புகளை கயிறாலா திரிச்சு பிரம்மத்தண்டு மரத்தை குறுக்க வெட்டுறாரு.
வெட்டி கருணாக பாம்புகளை கயிறுகளை திரிச்சு அந்த கயிறுல மலையை தூக்கிட்டு ஐயா வராரு. வரும் பொழுது முருகர் எங்க இருக்காரு? திரு ஆவினன்குடி. சில பக்தர்களுக்கு தெரியாது. ஆதி வரலாறு இதுதான். முருகன் முதல்ல இருந்த இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா திரு ஆவினன்குடி. இந்த திரு ஆவினன்குடியில முருகர் உட்கார்ந்துருக்காரு. சிறுவனா உட்கார்ந்துருக்காரு. சிறுவனா அங்க உட்கார்ந்துருக்காரு. திரு ஆவினன்குடியில முருகர் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இவர் வந்து மலையை தூக்கிட்டு வரும்பொழுது முருகர் அங்க உட்கார்ந்து ஞான திஷ்டில பாக்குறாரு. ஏதோ ஒரு தெய்வ சக்தி வருது அப்படின்னு. ஏன்னா அவரு பிரணவ மூர்த்தி அல்லவா, அவருக்கு அனைத்து விஷயமே தெரியும். அதனால என்ன பண்றாரு, இவர் அப்படியே பசியை தூண்டி விடுறாரு. யார் தூண்டி விடுறா? முருகர் தூண்டி விடுறாரு. இடுமனுக்கு பசி எடுக்குது. மலையை 2 மலையை இறக்கி வைக்கிறாரு. அந்த இறக்கி வச்சதுதான் அந்த நம்ம இடுமன் மலை. இடுமன் குளம் இருக்கு இல்லையா, இந்த இடுமன் குளத்தை ஐயா இடுமன் தான் உருவாக்குறாரு. எப்படி அப்படின்னா, மலையை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஓய்வு நல்லா வயிறார சாப்பிடுறாரு. சாப்பிட்டு நல்லா ஓய்வு எடுக்கிறாரு. ஓய்வு எடுத்துட்டு என்ன பண்றாரு, தண்ணி தாங்க முடியல. என்னடா அப்படின்ட்டு சிவனை நினைச்சிட்டு அகத்திய நினைச்சிட்டு சூளத்தால குத்துறாரு. அவர் குத்துறதுனால இடுமன் குளம். இதான் உண்மையான வரலாறு. ஐயா குத்துறாரு. குத்துறோன்னே இடுமன் குளம் உருவாகுது. வேண்ட தண்ணியை குளிச்சுட்டு ஐயா என்ன பண்றாரு, ஈசனை வேண்டி அகத்தியரை வேண்டி மலையை தூக்குறா. ஒரு மலையை தூக்கிட்டா ஒரு மலையை தூக்க முடியல. ஏன்னா என்னடா அது, ஒரு மலையை தூக்கிட்டோம் ஒரு மலையை தூக்க முடியல, ஒரு மலை நகட்டையும் முடியல அப்படின்ட்டு ஒரு யானதிஷ்டில பாக்குற. பார்த்தா சிறு குழந்தையா உட்கார்ந்துருக்கிற மாதிரி காட்சி கிடைக்குது. பார்த்தா அவரு இடுமன் போய் சிறு குழந்தைய பார்த்து, தம்பி கொஞ்சம் கீழே இறங்கப்பா அப்படின்றாங்க. நான் எங்க இறங்க மாட்டேன், முடிஞ்சா நீ வந்து மலையை தூக்கிட்டு போ அப்படின்னு முருகர் சொல்றாரு. ஆனா முருகரும் தெரியாது யாருக்கு, இடுமனுக்கு. ஏதோ சின்ன பையனுக்கு இவ்வளவு பெரிய சக்தியா அப்படின்ட்டு அவரு வேற மாதிரி யோசிக்கிறாரு. அப்புறம் 2 பேருக்கு வாக்குவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இவர் தெரிஞ்சுக்கிறாரு, ஆகா அந்த சிவனோட பிள்ளையா, ஆகா முருகா, நீங்களா இருக்கீங்க, நீங்களா உங்களோட விளையாட்டா, சரி நீங்களே இந்த மலையில நீங்க இருங்க, நீங்க வச்சுக்கோங்க, அந்த 2 மலையை நீங்க வச்சுக்கோங்க. நான் என் குருநாதர்கிட்ட போய் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, என்னை திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, அவர் என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. இடும்பா நில்லுங்கள் அப்படின்றாரு முருகர். நான் உங்களிடம் சிறு விளையாட்டை விளையாண்டேன். உங்களைப் போல் ஒரு நல்லவரை நான் வாழ்க்கையில் சந்தித்ததில்லை. உங்களைப் போல் ஒரு மெய் காப்பாளர் எனக்கு அமைப்பது எனக்கு சந்தோஷம்தான். அதனால் நீங்கள் என்னுடன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சிவகிரி மலையில் நீங்கள் இருங்கள், சக்திகிரி மலையில் நான் இருக்கின்றேன். முதல் பூஜை உங்களுக்கு, 2வது எனக்கு அப்படின்றார் முருகர். பக்தர்கள் உங்களை வணங்கி விட்டுத்தான் என்னை வணங்க வேண்டும். முதலில் உங்களுக்கு பூஜை, 2வது எனக்கு அப்படின்றாரு. அது மட்டுமல்ல, என்னுடைய சரவணபவாய மந்திரமும் உங்களுக்கு தான், சடாச்சார மந்திரமும் உங்களுக்கு தான் அப்படின்ட்டு, நான் என்ன வரம் கொடுக்குறோன்னு அந்த வரத்தை நீங்களும் கொடுக்கலாம் அப்படின்றாரு. நான் என்ன தண்டனை நீங்க என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அந்த தண்டனையில இருந்து நான் வந்து எந்த பக்தருக்கும் நான் மாற்று எதுவும் தரமாட்டேன். அவங்களுக்கு மன்னிக்கிறது நீங்களா தான் இருக்க முடியும், வேற யாராலும் இருக்க முடியாது. என்கிட்ட வந்து முருகா முருகான்னு சொன்னாலும் நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். இடுமகிட்ட போ, அவர்கிட்ட போய் நீ வந்து மன்றாடு, அவர் மன்னிச்சா வா அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஐயா சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமா நான் நிறைய விஷயம் சொன்னோன்னே அப்படியே அவர் மனசு கேட்கல. இல்லைங்கய்யா, நான் அசைவ உணவுகள் சாப்பிடுவேன், எனக்கு இதெல்லாம் வந்து அவங்க கூட இருக்குது நான் தகுதி இல்லை எனக்கு. அப்படி இல்ல, ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, மொட்டை போடுறது, பால் குடம் தூக்குறது, அளவு குத்துறது, காவடி தூக்குறது எல்லாமே உங்களுக்கு தான், எனக்கு ஒண்ணும் கிடையாது. தைப்பூசம் உங்களுக்கு, பங்குனி உத்திரம் எனக்கு. தைப்பூச விழா உங்களுக்கு, பங்குனி உத்திர நிகழ்ச்சி எனக்கு. பக்தர்கள் உங்களை வணங்கி விட்டுத்தான் என்னை வணங்குவார்கள், இது சத்தியம். நான் என்ன வரம் கொடுக்குறேனோ அந்த வரத்தை நீங்களும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஐயா பிரணவ சக்தியை கொடுத்துட்றாரு, இடுமனுக்கு கொடுத்துறாரு. அது மட்டும் இல்ல, எல்லா குலதெய்வங்களுக்கும் நீ தலைமை, 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகத்துக்கு நீயே தலைமை அப்படின்னு முருகர் ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அதன்படி இப்பவும் பழனியில, இன்னைக்கு பழனியில இப்ப முதல் பூஜை இடுமனுக்கு, 2வது முருகருக்கு. ஆமா, நம்ம எப்பயுமே வந்து பழனி போனா முதல்ல இடுமன் குளத்து பக்கத்துல இருக்கக்கூடிய இடுமன் குளம் இருக்கு இல்லையா, இடுமன் குளத்தை நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எங்க போனோம், திரு ஆவினன்குடி போனோம். திரு ஆவினன்குடி போயிட்டு அடுத்து இடுமன் மலைக்கு போயிட்டு
அதுக்கப்புறம் தான் பழனி மலைக்கு போகணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இடுமன் குளத்து பக்கத்துல இருக்கக்கூடிய சாமி இடுமன் கோயில் ஐயா உட்காந்து சாப்பிட்ட இடம், மலையை இறக்கி வச்சுட்டு சாப்பிட்ட இடம். நம்ம ஐயா கணக்கம்பட்டி மூட்டசாமி ஐயா கூட ஆமா, அங்கதான் இருப்பாரு. அந்த இடுமல் மலையிலே இருந்து நம்ம இடுமன் ஐயா கொடுத்த ஞானம். ஐயா வந்து மறைபொருள் சக்தி, இடுமன் ஐயா மாய சக்தி, மறைபொருள் சக்தி. இந்த மறைபொருள் மாய சக்தி அனைத்தையுமே ஞானத்தின் மூலமா பெற்றுக்கொண்டார் யாரு? கணக்கம்பட்டி ஐயா. ஆமா, இது ஐயா கணக்கம்பட்டி ஐயா வச்ச சிவலிங்கம் தான் பின்னால இருக்கு. கேட்டீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் வந்து இடுமனுடைய ஐயா வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஐயாவோட விஷயங்கள் ரொம்ப அற்புதமானது. ஆமா, அதனால வந்து ஐயாட்ட வந்து காத்து, கருப்பு, கந்திஷ்டி, பேய், பிசாசி, பில்லி, சூனியம், ஏவல், செய்வின, மலையாள மந்திரம், தந்திரம், எந்திரம் எதுவுமே நெருங்காது. எதுவும் இருக்காது. ஆமா, ஐயா வந்து எது இருந்தாலும் ஐயா கும்பிட்டா போயிடும். ஆமா, நம்ம மறைந்த நம்ம பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கார்ல, ஐயாவோட குலதெய்வம் இடுமன் தான். ஐயாவோட குலதெய்வம் ஐயா பிறந்தது வந்து இலங்கை கண்டிகை கண்டி கண்டி. சாரி கண்டிகைன்னு தப்பா சொல்லிட்டேன், கண்டி. அங்க ஒரு இடுமன் கோயில் இருக்கு. அவரு அவங்க குடும்பமே வழிபட்டது இடுமன் தான். இன்னைக்கு வந்து அவர் வந்து இடுமனுக்கு நிறைய அவர் வந்து படையல் போடுவாரு. அப்ப அவர் வாழ்ந்த காலங்கள்ல அவர் வந்து கஷ்டப்படுற காலகட்டத்திலும் சரி, அவரு நடிகரா இருந்த காலகட்டத்திலும் சரி, அவர் வந்து அரசியல் காலகட்டத்திலும் சரி, அவர் வந்து இடுமனுக்கு படையல் போட்டுதான். அதனாலதான் எத்தனை பேர் வந்தாலும் அவர் வந்து சாப்பாடு போடுவார். ஏன்னா வரமே வேண்டாம்னு சொன்னவர்ல இடுமன் என்ன குணமோ அதே மாதிரி எம்ஜிஆர் அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு. அவருடைய குணம் தான் எம்ஜிஆருடைய குணம் தான், இடுமனுடைய குணம் தான் எம்ஜிஆருக்கு. அந்த மாதிரி வந்து எவ்வளவு விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதனால வந்து இடுமன் ஐயாவை எப்பயுமே நம்ம வழிபடுறது வந்து நல்ல விஷயம். கெட்டியா பிடிச்சணும். 2027 தைப்பூசத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால, ஒரு வாரத்துக்கு முன்னால, ஒரு வாரத்துக்கு முன்னால ஐயாவோட வரலாறு படமா வரப்போகுது, திரைப்படமா வரப்போகுது. நம்ம தமிழ் கடவுளுக்கு மெய்காப்பாளரா இருக்கிறவரு ஐயா தான். அவரை பத்தி வந்து தெரியல நம்ம சொல்லக்கூடாது. ஐயாவோட வரலாறை வந்து நம்ம மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம மக்களும் உணரணும். அவரை உணர்ந்து அவரோட வரலாறு உணர்ந்து அவர் வழிபட ஆரம்பிச்சாங்கன்னா ஐயா கிட்ட எல்லாமே எல்லாம் கொடுத்துருவாரு. அதே நேரத்துல ஐயா வந்து குழந்தை பாக்கியத்துக்கு முக்கியமான ஒரு இடுமன் ஐயா. ஐயாட்ட வந்து குழந்தை பாக்கியத்துக்கு வேணும்னா உடனே குழந்தை கொடுத்துறாரு. 20 வருஷம் குழந்தை இல்லை, 30 வருஷம் குழந்தை இல்லை, எத்தனை பேர் வராங்க, நிறைய பேர் குழந்தை கொடுக்குறாரு. ஐயா குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டிட்டு போனாலும் குழந்தை அவங்களுக்கு கிடைக்குது. மாங்கல்ய பாக்கியத்துக்கு ஐயாட்ட வந்து போனேன், சரியா நிலபோக பாக்கியம் யாராவது வீடு கட்ட முடியல அப்படின்னு, ஐயாவுக்கு உடல்நிலை சரியில்லை, யாராவது ஒருத்தவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு வேண்டிய என்னால ஐயா சரியாயிருது. ஐயாட்ட நம்ம உண்மையோட இருக்கணும். ஐயாட்ட உண்மையோட இருந்தோம்னா அவர் உடனே கூப்பிட்ட குரல்ல ஓடாடி வருவார். நல்ல விஷயம் சாமி, ரொம்ப சந்தோஷம். முருகப்பெருமானுக்கு மெய்காப்பாளராக இருக்கக்கூடிய இடும்பன் சுவாமிகளை பத்தி விக்னேஸ்வரன் ஐயா நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்களை அருமையா எடுத்துரைச்சாரு. மருதமலை இடும்பன் கோவிலில் பூசாரியா இருக்கக்கூடிய விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு நம்ம எல்லோர் சார்பிலையும் நன்றியை தெரிவிச்சுக்கிடுவோம். இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் வீடியோவுக்கு மறந்துடாமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம இப்போ இடும்பனை தரிசனம் பண்ணலாம் வாங்க. இடும்பன் சாமி கிட்ட நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிருவோம். இடும்பன் கோவிலுக்கு சைடில் சின்னதாக ஒரு லிங்கம் இருக்கதை பார்க்க முடியுது. இந்த லிங்கத்தை தான் கணக்கம்பட்டி சத்குரு பழனிசாமிகள் தன்னோட கையால் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இங்கே இந்த லிங்கத்துக்கு பேர் மாந்தீஸ்வரர். மாந்தீஸ்வரரை வழிபட்டா தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறது கணக்கன்பட்டி சித்தரால் கூறப்பட்ட அருள்வாக்கு. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.